சோசியல் மீடியால ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள், அது எந்த தவறாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தவறுகளை நீங்க ஒரு கண்டென்ட் ஆக்கி வீடியோவா தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க தப்பா பேசி அவங்கள குறை சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல வரவங்களையும் அந்த பாவத்தை, கீபத், புறம் பேசுதல் அப்படின்ற பாவத்தை செய்ய வைக்கிறீங்க. இன்கேஸ் நாளைக்கே அவங்க திருந்திட்டாங்க, தௌபா செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் அவருடைய நிலையை மாத்திட்டா அப்படின்னு சொன்னா இந்த வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த வீடியோஸை பார்க்கிறவங்களும் இன்னும் தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளத்திலையும் தவறான சிந்தனைகளை தான் விதைத்து கொண்டிருப்பீங்கன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. யாரையாவது சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நேர்ல போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க நேர்ல சந்திக்க முடியும்னா அவங்களுடைய நலவுகளை நாடி நேரா போய் குறைஞ்சபட்சம் இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யறது தவறா இருக்கும், இது ஒரு மிகப்பெரிய தவறான முன்மாதிரியா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறது சரியா இருக்குமே தவிர, அதையே ஒரு கண்டென்ட்டா மாத்தி எல்லோரும் அவங்கள பத்தி பேசு பொருளாக ஆக்குறது இஸ்லாத்துடைய நடைமுறையே கிடையாது. சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா, நான் இப்போ ஒரு விஷயத்தை அப்லோட் பண்றேன்னா இது என்னுடைய மௌத்துக்கு பிறகும் இந்த வீடியோ பார்க்கப்படும். இதுல நான் நல்லது பேசினேன்னா எனக்கு நன்மை கிடைக்கும், இதுல நான் கெட்டது பேசினேன்னா எனக்கு பாவங்கள் தான் கிடைக்கும்ன்ற சிந்தனையோட தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். எனவே யாருடைய தவறுகளையும் சுட்டி காட்டி சரி செய்யற வேலையை சோசியல் மீடியால தயவு செஞ்சு செய்யாதீங்க.